அல்லாஹினுடைய அருள்மறையாம் இந்த திருமறையில் அல்லாஹு தாலாவினுடைய அளவில்லாத அன்பை ஏராளமான வசனங்களில் நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அளவில்லாத அன்புக்கு இலக்கணமாக சொல்லக்கூடியது ஒரு தாயை. அதே தாய் தன்னுடைய பிள்ளை ஏதாவது தவறு செய்கின்ற போது, தனக்கு மாற்றமாக நடக்கின்ற போது, தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கின்ற போது எவ்வளவெல்லாம் மோசமாக பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை மிக நேர்த்தியாக படைத்து அவனுக்குரிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துவிட்டு அந்த அடியான் அந்த படைத்த இறைவனுக்கு மாற்றமாக நடக்கின்ற போது, அவனை வணங்காமல் இருக்கின்ற போது, பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கின்ற போது எப்படி அழைக்கின்றான்? பாவிகளே என்று அழைக்கவில்லை, மோசமானவர்களே என்று அழைக்கவில்லை, மனிதர்களே என்று அழைக்கவில்லை. அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். எப்படி என்று பாருங்கள். அல் குர்ஆனுடைய 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹு தஆலா அற்புதமாக அழைக்கின்றான். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு என்னுடைய அடியார்களே என்று அழைக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அதை சொல்லிவிட்டு சொல்கின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஅன் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஏனென்றால் ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா என்னை மன்னிப்பானா? நான் செய்த பாவத்தை மன்னிப்பானா? மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நாம் செய்த எல்லா பாவங்களையும் மனிதர்கள் மன்னிக்காவிட்டாலும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மன்னிக்காவிட்டாலும், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பான். எனவே அவனுடைய மன்னிப்பை நோக்கி நாம் விரைந்து செல்ல வேண்டும். அதை வலியுறுத்தக்கூடிய இந்த அல் குர்ஆனுடைய வசனம் நம் எல்லோருக்கும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ்.